குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு காய் சாதம் செய்யலாம். காய் நீட்டாக போட்டால் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு இது போல் சமைச்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே. சட்டி காய்ச்சி எண்ணெய் ஊற்றினுக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. 4 லவங்க பூங்க, 2 பட்டை, லவங்க பூ ஒரு 3, இது ஏலக்காய் 3, வெங்காயங்க, பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அது வெங்காயம் இந்த அளவில் வதங்கினா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க போட்டுக்கலாம். நெய்யுங்க 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா கலர் கொஞ்சம் திரும்பி வரணுங்க. அந்த மாதிரி வதக்குங்க. அப்போ தான் நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா பூவாட்டம் இருக்கும். இந்த நெய் ஊற்றி இஞ்சி பூண்டு வதக்கிறப்ப நெய் ஊற்றுங்க. அது டேஸ்ட்டே வேறு. பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பெரிய சைஸு தக்காளிங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் கொட்டிக்கலாங்க. கேரட்டு 1 கப்பு கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை போட்டுக்கலாம். பீன்ஸ் 1 கப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூளுங்க. கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, தேவைக்கேற்ற தண்ணிங்க. 1 டம்ளர் அரிசி போடுறேன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி தாங்க போட்டுக்கிறோம். தலைன்னு கொதிக்குங்க. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டோம். இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா தழை தண்ணியில் அழைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் போட்டுக்கலாம். நல்லா சாதம் தளன்னு கொதிக்குது. காய் பெருசாக போடாதே. இது போல் சிறுவாக கட் பண்ணி போட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். வேஸ்ட் பண்ணாத காய்களை சாப்பிடுவாங்க. நம்ம மூடி போட்டு மூடிடலாம். விசில் போட்டுடலாங்க. விசில் நம்ம விட வேணாம். ஒரு 7 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா பழன்னு வருங்க. விசில் அடிச்சுங்க. இப்போ நம்ம இதை திறக்கலாம்.
உதிரியான காய் சாதம் ரெடிங்க. குழந்தைங்களுக்கு இது போல் சிறுவாக கட் பண்ணி போட்டோம்னா காய் வேஸ்ட் பண்ணாத சாப்பிடுவாங்க. சுட சுட காய் சாதம் ரெடிங்க. நானே இப்போ இது குழந்தைக்கு தான் எடுத்துன்னு போய் ஊட்ட போகிறேன். இது போல் குட்டி குட்டி காயெல்லாம் கட் பண்ணி போடுங்க, நீட்டாக போடாதீங்க. அது எடுத்து வச்சுக்க சாப்பாட்டில். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.